சட்டவிரோதமாக கார் இறக்குமதி செய்யப்பட்ட வழக்கில் கேரளாவில் 30 இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். நடிகர்கள் மம்முட்டி, துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் ஆகியோரின் வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹேமலதா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ரூபி. பூட்டான் நாட்டின் ராணுவத்தின் உயர் ரக வாகனங்கள் சமீபத்தில் ஏலமிடப்பட்டது. இந்த வாகனங்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதை இமாச்சல பிரதேசம் வழியாக இந்தியாவுக்குள் கொண்டு வந்து இந்த வாகனங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்துள்ளது. இந்த வாகனத்துடைய மதிப்பு குறைத்து விற்பனை செய்ததால் மத்திய அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில பாத்தீங்கன்னா இன்று நாடு முழுவதும் ஆபரேஷன் நும்கூர் என்ற பெயரில் தற்பொழுது சோதனை நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா கேரளாவில் சுமார் 30 இடங்கள்ல சோதனை நடைபெற்றது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நடிகர் மம்முட்டி, அவருடைய மகன் துல்கர் சல்மான் மற்றும் பிருத்திவிராஜ் ஆகிய சொந்தமான வீடுகள்ல பாத்தீங்கன்னா காலை முதலே இந்த சோதனை நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் வீட்டில இருந்து தற்பொழுது 2 கார்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா கோழிக்கோடு, மலப்புரம், திருவனந்தபுரம், கோட்டயம், மலப்புரம் மாவட்டங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுல தற்பொழுது வரை பாத்தீங்கன்னா 13 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கரிப்பூர் விமான நிலையத்தில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா கோழிக்கோட்டில் உள்ள ரோட்வே அப்படிங்கிற பயன்படுத்திய கார்கள் விற்பனை செய்யும் ஷோரூம்லையும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதுல ஏதாவது அதாவது பூட்டான் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என்பது தற்பொழுது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ரூபி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.